கஞ்சா விற்கிறது கூட கதையை எடுக்கலாம். அது கஞ்சா செடி வளர்க்குறதோட விஷயத்துலேருந்து அது எப்படி உருவாகுது, அது அதோட எப்படி ஆபத்து என்ன? அது எல்லாமே எடுக்கலாம். நீங்க மொராலிட்டி எப்படி கெட்டு போகும்? அப்படி அதாவது எடுக்கலாமே! லோகேஷோட படத்துல நான் வந்து மாநகரம் கூட மத்ததோட படங்களோட தழுவல்னு சொல்லுவேன். பட் கைதிங்கிறது வந்து ஒரு அருமையான படம் சார். நல்லா இருந்தது. ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பாண்டிங். ஒரு பாண்டிங். அதுக்குள்ளார என்ன நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த மாரி அந்த கதைக்கு தான் அந்த பேர் வாங்குச்சு, அந்த புகழ் கிடைச்சது. அடுத்தடுத்த படம் கமிட்மெண்ட். உங்களுக்கு சும்மா உட்காந்துருக்கப்ப கதை பண்ணி வச்சிருப்பானுங்க. நமக்கு கமிட்மெண்ட் வர்றப்ப கதை பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஷூட்டிங் உடனே வைப்பானுங்க. எல்லாமே நமக்கு எதுவுமே நம்மள சிந்திக்க விட மாட்டானுங்க. நமக்கு நார்மலா இப்போ இப்போ வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இருக்காது. நான் சும்மா இன்னைய காலகட்டத்துக்கு நான் ஃபெயிலியர் மேன். என்ட்ட பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது. யாராவது நம்மள்ட்ட பேச மாட்டா அப்படின்னு ஏங்குவோம். அதே ஜெயிச்சுட்டா நம்ம பேசாம இருக்க முடியாத அளவுக்கு கான்டாக்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னால சிந்தனையே இருக்காது. நான் ஏன் ஃபெயிலியர் குடுக்குறேன்? ஜெயிச்ச டைரக்டர்லாம் ஏன் ஃபெயிலியர் குடுக்குறோம்? அப்படிங்கிற விஷயத்துக்கு இதுதான் ரீசன். அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் கதையில இருக்கிறது இல்ல. வேற வேற. என்ஜாய்மென்ட்க்கு போயிரும். அந்த என்ஜாய்மென்ட்ங்கிறது உடனே வந்து செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல தான் என்ஜாய்மென்ட் அப்படின்லாம் சொல்ல வரல. ஊர் ஊரா சுத்துறது கூட ஒருத்தருக்கு என்ஜாய்மென்ட் தான். அந்த மாரி விஷயங்கள். ஃபோனோபோபியா இருக்கும். ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறதே சில பேருக்கு என்ஜாய்மென்ட்டா இருக்கும். அது மாரிலாம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறேன். அது தெரியல. இது அவங்கவங்களோட இஷ்டங்கள்.